ஹாய் ஹால் தட்ஸ் மை மார்னிங் ரொட்டீன். இன்றைக்கி தான் அந்த த்ரில்லிங்கான நாள். என்ன நாள்னு கேட்குறீங்களா? அதான் மண்டே. 2 நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு இன்றைக்கி திருப்பி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துடுச்சு. இன்றைக்கி என்னமோ அதிசயமாக எங்கள் வீட்டு மினி பீட்ரூட் சாதம் கேட்டுச்சு. நானாக கொடுத்தா திங்காது, அதுவாக கேட்டு திங்கி போல். ஸ்கூலில் சொல்லிட்டாங்க போல் பீட்ரூட் சாப்பிட்டா ரத்தம் ஊறணும். அதனால் பீட்ரூட் சாதம் கேட்டேன். அவளுக்கு பீட்ரூட் சாதம் பேக் பண்ணிவிட்டு ஒரு பாயில்டேக்கு லைட்டாக மிளகு சீரக பொடி போட்டு வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தால் அவள் சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறதுனால. ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சோண்டு பேரிக்காவும் 2 ராகி பிஸ்கெட் வச்சு அதில் வெறும் ஒரு பிஸ்கெட் பாதி உடஞ்சி போயிடுச்சு. ஒரு வாரமாக ஜூஸே கொடுக்கலையா மேடம்க்கு, நீ ஜூஸே கொடுக்கலாம் ஒரே கம்ப்ளைண்ட். அதனால் இன்றைக்கி நீ குடித்தாலும் சரி கீழே ஊற்றினாலும் சரின்னு ஒரே ஒரு ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். என்ற புருஷனுக்கு என்னங்க சாப்பாடு வேணும், பாப்பா பீட்ரூட் சாதம் கேட்டிருக்கா அப்படின்னா அவர் உடனே ரசம் வச்சிருடி அதுவே போதும் அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய நல்ல மனசு என் புருஷனுக்கு. இதில் என்னமோ நான் கொடுத்து வச்ச மகனாச்சி தான். மனுஷனுக்கு டெய்லி ரசம் வச்சு கொடுத்தா கூட சாப்பிட்ருவாரு, பரவாயில்ல. நமக்கு தான் அந்த ரசம் விஷ மாதிரி இறங்குது. அவருக்கு தக்காளி ரசம் வச்சுட்டு பீட்ரூட் வறுத்துட்டு ஒரு முட்டையை பாயில்டு பண்ணி அப்படியே சாதம் சுட சுட வடித்து பேக் பண்ணி 2 பேரையும் ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் அனுப்பி விட்டாச்சு. இவங்க 2 பேரும் கிளம்புறதுக்குள்ள ஒரு பெரிய மலை அடித்து ஓஞ்ச மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். கீப் வாட்சிங். பாய்.